என் கணவர் ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்டார். அவரது இறுதிச் சடங்கு நடந்து 1 மாதத்திற்குப் பிறகு அவரது முதலாளி என்னை அழைத்து, அவர் உங்களுக்காக ஒரு கோப்பை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். காவல்துறைக்கு முன் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்றார். லியாம், என் கணவர், ஒரு மழை பெய்த வியாழக்கிழமை மாலை இறந்து போனார். நகரம் தாண்டி ஒரு கூர்மையான வளைவில் அவர் காரின் கட்டுப்பாட்டை இழந்ததாக காவல்துறை தெரிவித்தனர். சாலை வழுக்கும் தன்மையுடன் இருந்தது, அவரது டயர்கள் தேய்ந்திருந்தன, மேலும் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் யாரும் இல்லை. இது ஒரு விபத்து என்று அவர்கள் முடிவெட்டினர். அதை நான் நம்பினேன், ஏனென்றால் சந்தேகிப்பதற்கு எனக்கு எந்த காரணமும் இல்லை. லியாம் மிகவும் கவனமானவர், பொறுப்பானவர். அவரது இறுதிச் சடங்கில் அவரைப் போன்ற ஒரு கணவர் கிடைத்ததற்கு நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று எல்லோரும் என்னிடம் சொன்னார்கள். அவரது சகாக்கள் அழுது கொண்டிருந்தனர். அவரது முதலாளி என்னை அணைத்துக் கொண்டார். என் சகோதரி என் பக்கத்திலேயே இருந்தார். எங்கள் 7 வயது மகள் மற்றும் 5 வயது மகன் ஆறுதல் அடையாமல் தவித்தனர். பல வாரங்களாக நான் ஒரு ஆவி போல வாழ்ந்தேன். அவர் படுத்திருந்த இடத்திலேயே நான் படுத்தேன். அவரது பழைய ஸ்வெட்ஷர்ட்டை அணிந்தேன். அவரது குரல் பதிவை மீண்டும் மீண்டும் கேட்டேன், அவரது ஹாய் ஸ்வீட் ஹார்ட் என்ற வார்த்தையை கேட்க மட்டும். பின்னர் ஒரு நாள் காலை அவரது முதலாளி அழைத்தார். எமிலி, இதை நான் தொலைபேசியில் சொல்லக்கூடாது. லியாம் தனது அலுவலக லாக்கரில் ஒரு விஷயத்தை விட்டுச் சென்றிருக்கிறார். ஒரு கோப்பு. அதில் உங்கள் பெயர் இருக்கிறது. நான் நேராக அமர்ந்தேன். என்ன வகையான கோப்பு? அங்கே ஒரு அமைதி நிலவியது. பிறகு அவர் சொன்னார், இதை நான் தொலைபேசியில் சொல்ல முடியாது. நீங்களே வந்து பார்க்க வேண்டும். நான் லியாமின் அலுவலகத்திற்கு ஓட்டிச் சென்றேன். என் கைகள் ஸ்டீயரிங் மீது இறுக பற்றியிருந்தன. அவரது முதலாளி லாபியில் எனக்காக காத்திருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் என்னை மாடிக்கு அழைத்துச் சென்றார். லியாமின் அலுவலக லாக்கரில் ஒரு தடிமனான உரை இருந்தது. அதன் முன் பக்கத்தில் அவரது கையெழுத்தில் 3 வார்த்தைகள் இருந்தன. எமிலிக்காக. உள்ளே புகைப்படங்கள் இருந்தன, வங்கி அறிக்கைகள் மற்றும் லியாம் எழுதிய ஒரு குறிப்பு இருந்தது. அது இப்படி தொடங்கியது, இதை நீ படித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் இறுதியாக என்னை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று அர்த்தம். தயவு செய்து உன் சகோதரியை நம்பாதே. நான் உறைந்து போனேன். அடுத்த வாக்கியம் எனக்கு மயிர்கூச்சலை ஏற்படுத்தியது.